பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் POK முழுவதும் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் துல்லியமான தாக்குதல்களை நடத்திய சில மணி நேரங்களுக்குப் பிறகு லஷ்கர்-இ-தொய்பா லேட் தலைமையகமான முறைக்கையில் இருந்து புதிய காட்சிகள் வெளிவந்துள்ளன. கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கலந்து கொள்வது உயர்மட்ட லேட் தளபதி அப்துல் ரவூப்புடன் முறிக்கையில் உள்ள லஷ்கர் வளாகத்தில் இருந்து வந்ததாக கூறப்படும் வீடியோவில் இந்திய விமானப்படையின் தாக்குதல்களுக்குப் பிறகு நடந்த இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் வீரர்கள் சம்பிரதாயபூர்வமாக பங்கேற்பதைக் காட்டுகிறது. நடவடிக்கையின் போது கொல்லப்பட்ட முக்கிய நபர்களின் இறுதிச் சடங்கில் ரவூப் மற்றும் ராணுவ வீரர்கள் காணப்பட்டனர். காட்சிகளை பகிர்ந்து கொண்ட சிவசேனா MP மிலிந்த் தியோரா எழுதினார்: சதித்திட்டம் தீட்டுதல், உதவுதல், கொலை செய்தல், தூண்டுதல், கேடயம் அமைத்தல், பயிற்சி, ஆயுதம் வழங்குதல், வளர்ப்பது. பாகிஸ்தான் உண்மையில் அதைத்தான் குறிக்கிறது. 9/11, 26/11, அபோட்டாபாத் மற்றும் இப்போது பஹல்காம் ஆகியவற்றிற்குப் பிறகும் உலகிற்கு இன்னும் எவ்வளவு ஆதாரம் தேவை? ஓய்வு பெற்ற மேஜர் சுரேந்திர பூனியாவும் இந்த படங்களுக்கு கடுமையாக எதிர்வினையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்குகளில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் வெளிப்படையாக கலந்து கொள்கிறார்கள். பாகிஸ்தான் ராணுவமும் பயங்கரவாதமும் எப்போதும் கைகோர்த்து நடப்பதை இது தெளிவாக நினைவூட்டுகிறது. பஹல்காம் பயங்கரவாதத் தாக்குதலுக்கு இந்தியா திட்டமிட்ட பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 26 பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெய்ஷ்-இ-முகமது, LTT மற்றும் இஸ்புல் முஜாஹிதீன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய 9 பயங்கரவாத தளங்களை இந்திய ஆயுதப்படைகள் குறிவைத்தன. பாகிஸ்தான் காஷ்மீரில் 5, பாகிஸ்தானில் 4, இதில் முரிட்கை மற்றும் பஹாவல்பூர் உட்பட